வணக்கம். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றது தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை சட்டங்களுக்கும் தலையாய சட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சுப்ரீம் லா ஆஃப் த லேண்ட். இந்த கான்ஸ்டிடியூஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குடிமகனாக இருக்கோம் இல்லைங்களா, நம்ம குடிமக்களுக்கு என்னென்னலாம் உரிமைகள் இருக்குது, அதே மாதிரி நம்ம ஆளக்கூடிய இந்த பார்லிமெண்ட்னா என்ன, ஸ்டேட் அசம்பிளி அதாவது சட்டமன்றம்னா என்ன, சுப்ரீம் கோர்ட்டோடைய பவர்ஸ் என்ன, நம்மளுடைய பிரதிநிதிகளாக போகிறாங்க இல்லையா, எம்பி எம்எல்ஏ, இவங்களுடைய பவர்ஸ் என்ன, இவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, இப்படி நம்மளுடைய நாட்டை பற்றின அத்தனை தகவல்களும் இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் இருக்குங்க. ஸோ நம்மளை இங்கேருந்து ரெப்ரசென்ட் பண்ணி போகிறாங்க இல்லையா, அந்த எம்பி எம்எல்ஏ, சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், இவங்க எல்லாரும் நம்மளுக்காக வேலை செய்கிறாங்க, நம்மளுடைய பிரதிநிதிகளாக அங்கே இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் சம்பளம் என்ன அப்படின்றது தெரியுங்களா? இங்கே இருக்கக்கூடிய நம்ம சினிமா நடிகர்களுக்கான சம்பளம்லாம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ரஜினிகாந்துக்கு எவ்வளோ சம்பளம், சிவகார்த்திகேயனுக்கு எவ்வளோ சம்பளம், விஜய்க்கு எவ்வளோ சம்பளம், அஜித்துக்கு எவ்வளோ சம்பளம், இது எல்லாமே தெரியும். ஆனால் நம்மளை ஆளக்கூடிய நம்மளுடைய பிரதிநிதிகளாக போய் நம்மளுடைய உரிமைகளை பேசக்கூடிய இந்த எம்பி அண்ட் எம்எல்ஏ இவங்களுடைய சம்பளம் எவ்வளோ அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதே மாதிரி இது பொதுவாக நம்மளுடைய இந்த சேனலில் பிஸ்னஸ் பற்றி பார்ப்போம், பிஸ்னஸ் ரீதியான நிறைய தகவல்கள், ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் பற்றிலாம் பார்ப்போம். ஆனால் எதுக்காக இந்த எலெக்ஷன் பற்றியோ இல்லை இந்த எம்பிஸ் எம்எல்ஏஸ் இவங்களை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு 15 நாளில் நம்மளுடைய இங்கே ஸ்டேட் அசம்பிளிக்கான எலெக்ஷன் நடக்க போகுது. இந்த எலெக்ஷன் பற்றின அவேர்னஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்குங்க. நம்மளுடைய போலிங் அப்படின்னு பார்த்தீங்கனாலே, நம்மளுடைய இங்கே வாக்குப்பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே கொஞ்சம் கம்மி தான், ஒரு 60-70% தான் இங்கே போலிங் ரேட் அப்படின்றது இருக்கும். அதனால் இந்த போலிங் ரேட் அப்படின்றத இன்க்ரீஸ் பண்ணுங்க. நம்மளுடைய வாக்களிக்கிறது அப்படின்றது நம்மளுடைய உரிமை. அந்த உரிமையை நம்ம சரிவர கடமையாற்ற வேணும். இஃப் சப்போஸ் நம்ம ஓட்டு போடாமல் போயிட்டோம் அப்படின்னா நம்ம கேள்வி கேட்கறதுக்கே நம்மளுக்கு உரிமை கிடையாது இல்லையா. நம்ம ஓட்டே போடல, அப்புறமா இந்த சீஃப் மினிஸ்டரோ பிரைம் மினிஸ்டரோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏவோ எம்பியோ அவங்களுடைய வேலையை செய்கிறாங்களா ஒழுங்கா, நாடு எங்கே நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய தார்மீக உரிமை அப்படின்றதே நம்மளுக்கு இல்லாமல் போயிடும். அதனால் ஒவ்வொருத்தரும் ஓட்டு போடணும் அப்படின்றது தான் இந்த சீரீஸ். அடுத்து ஒரு 15 நாள் நம்ம இந்த எலெக்ஷன் பற்றின நிறைய சட்ட ரீதியான நிறைய தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த வரிசையில் இன்னைக்கு இந்த எம்பி அண்ட் எம்எல்ஏ இவங்களுடைய சம்பளத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவில் போகலாம். நான் அறிவழகன், நான் ஒரு பிஸ்னஸ் லாயர். நம்மளை ஆளக்கூடிய பிரதிநிதிகள் ஒவ்வொருத்தருக்கான சம்பளம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த வரிசையில் முதல்ல பிரசிடென்ட்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். அதாவது இந்தியாவின் ஜனாதிபதி. இந்தியாவோட ஜனாதிபதி இவர் தான் இந்த போஸ்டிங் தான் இந்தியாவில் அரசு பதவிகளில் மிக உயரிய பதவி அப்படின்றது இந்த ஜனாதிபதி பதவி தாங்க. இவர் தான் நம்ம இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சிட்டிசன் அப்படின்னு சொல்கிறோம். இவர் பார்த்தீங்கன்னா முப்படைக்கும் இவர் தாங்க தளபதி. இவருடைய சம்பளம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 லட்சம் ரூபாய் மாதம். இவருக்கு 5 லட்சம் ரூபாய் சம்பளம். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு எக்கச்சக்கமாக அலவன்சஸ்ங்க. இவர் தங்கியிருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி மாளிகை. நம்ம இருக்க மாதிரி ஃப்ளாட்ஸு வீடு இதெல்லாம் கிடையாதுங்க. ஜனாதிபதிக்குன்னு மாளிகை, பெரிய மாளிகையில் தான் இவர் தங்குவார். இவருடைய கார், இவருக்கு என்ன கார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெர்சிடிஸ் S600. இதோடைய விலை மட்டுமே 10.5 கோடி ரூபாங்க. இதை தவிர்த்து இவருக்கு மெடிக்கல் அலவன்சஸ் இருக்குது. இவர் டிராவல், இவர் வெளியே ஃப்ளைட்டில் பறக்கணும்னா அதுக்கான சார்ஜஸ் எல்லாமே அரசாங்கம் ஏற்றுக்கும். இவருக்கு பென்ஷன், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக அலவன்ஸ் இருக்குது. இவர் பிரசிடென்ட்டுக்காக மட்டும் வருடத்துக்கு 2.5 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுதான் பிரசிடென்ட்டை பற்றி ஒரு சின்ன இவருடைய சம்பளம், இவருடைய அலவன்சஸ் பற்றி. அடுத்து துணை ஜனாதிபதி. துணை ஜனாதிபதி உங்களுக்கு தெரியும். துணை ஜனாதிபதி எக்ஸ் அஃபிஷியோ ஆஃப் ராஜ்யசபா. ராஜ்யசபாவுடைய சேர்பர்சன் அப்படின்றவர் இந்த துணை ஜனாதிபதி தான். இவருக்கும் நிறைய அலவன்சஸ் கொடுத்துருக்காங்க. இவருடைய சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 லட்சம் ரூபாய். பிரசிடென்ட் 5 லட்சம் ரூபாய். அடுத்து இருக்கக்கூடிய துணை ஜனாதிபதி இவருக்கு 4 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. அடுத்து கேப்டன் ஆஃப் த ஷிப். கேப்டன் ஆஃப் த ஷிப் யார்? வேற யாரும் கிடையாது, நம்ம பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டரோட சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டருக்கு கிட்டத்தட்ட 3,80,000 ரூபாய் சம்பளமாக கிடைக்குதுங்க. இது தவிர்த்து நம்மளுடைய பிரசிடென்ட் இருக்கார் இல்லைங்களா, அவருக்கு என்னென்னலாம் அலவன்சஸ் இருக்கோ கிட்டத்தட்ட அத்தனை அலவன்ஸும் இவருக்கும் இருக்குது. இவருக்குன்னு தனியாக காரு, இவருக்குன்னு தனியாக மாளிகை, இது தவிர்த்து இவருடைய ஃபோன் பேசுறதுக்கான அலவன்சஸ், ஃபோன் பில் சார்ஜஸ், அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி, இவருக்கான தேவையான ஆள், அம்பு, படை எல்லாமே இவருக்கு ஃப்ரீயாக கிடச்சிருவாங்க. 5 வருஷம் அவ்வளோதான், ராஜபோக வாழ்க்கை தான். எல்லாமே இவருக்கு இலவசம் தான். அத்தனையும் அலவன்சஸில் போகும். அது இல்லாமல் இவருக்கான சேலரி 3,80,000 ரூபாய் வருடத்துக்கு. இது தவிர்த்து இவருக்கு பென்ஷன், அவருக்கு எம்பியாக இருப்பார், எம்பி பென்ஷன் கிடச்சிரும். அந்த மாதிரி அத்தனை சலுகையும் இவருக்கும் உண்டு. அடுத்தது எம்பி. எம்பி அப்படின்றவங்க உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய இங்கேருந்து ஸ்டேட்லேருந்து நம்ம ஓட்டு போட்டு ஒவ்வொரு மாநிலத்திலேருந்தும் நம்ம எம்பிஸ் அனுப்புவோம். அது இல்லாமல் இதுலேயே 2 அவை இருக்குது. லோக்சபா அப்படின்னு இருக்குது, ராஜ்யசபா அப்படின்னு இருக்குது. அதாவது மேலவை,
மேலவை கீழவை அப்படின்னு 2 இருக்குது. இதில் இருக்கக்கூடிய எம்பிஸ்க்கெல்லாம் எவ்வளோ சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய். 2 லட்சம் ரூபாய் தவிர்த்து இவங்க வந்து பாராளுமன்றத்தில் போய் நம்மளுக்காக பேசுகிறாங்கன்னா அங்கே வந்து அவங்களுக்கான ஸ்டைஃபன் கொடுப்பாங்க. இது தவிர்த்து இவங்களுக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு, அதாவது விமான வழியாக ட்ராவல் பண்ணுறதுக்கு, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுக்கு, வேற இவங்களுக்கு காருக்கு பெட்ரோல், இந்த மாதிரி இவங்களுக்கும் எக்கச்சக்கமான அலவன்சஸ் இருக்குது. இவங்களுக்கும் பென்ஷன் இருக்குது. பென்ஷன் தவிர்த்து இவங்களுக்கும் மெடிக்கல் அலவன்சஸ் இருக்குது. அந்த மாதிரி அத்தனை சலுகைகளும் இவங்களுக்கும் இருக்குது. நம்ம இங்கேருந்து ஓட்டு போட்டு போகக்கூடிய ஒரு எம்பி, நாடாளுமன்ற பிரதிநிதி, இவருக்கான சம்பளம் 2 லட்சம் ரூபாய். சரிங்க, மத்தியில் பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம மாநிலத்துக்கு வருவோமா? தமிழ்நாடு. தமிழ்நாட்டுடைய உயர் அதிகாரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் கிடையாது, நம்ம கவர்னர் தான். இவர் தான் வந்து ஸ்டேட்டுடைய ஹெட். எப்படி வந்து சென்ட்ரலில் பிரசிடென்ட் இருக்காரோ அதே மாதிரி இங்கே ஸ்டேட்டுடைய ஹெட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் தான். இவர் தான் இங்கே நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் ஏதாவது சட்டம் இயற்றுனாங்க அப்படின்னா அதை அப்ரூவ் பண்ணுறது இவர் தான். இவர் கையெழுத்து போட்டால் தான் அந்த சட்டம் அப்படின்றது செல்லுபடி ஆகும். இது தவிர்த்து இவர் வந்து நம்மளுடைய நிதிநிலை அறிக்கை போயிட்டு நம்மளுடைய ஸ்டேட் அசம்பிளியில் இந்த நிதிநிலை அறிக்கை வாசிக்கிறவரும் இவர் தான். முதல் நாள் போவார், போய் பேசிட்டு வருவார். இந்த மாதிரி இவருக்குன்னு கொஞ்சம் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு இருக்குங்க. இவருடைய சம்பளம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா சுமார் 3.5 லட்சம் ரூபாய் இவருக்கான சம்பளங்க. இது தவிர்த்து நம்ம கிண்டியில் பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய மாளிகை இவருக்காக இருக்குது. இவருக்கும் அதே மாதிரி பிரசிடென்ட்டுக்கு இருக்க மாதிரியே காரு, டெலிஃபோன் பில்லு, இது தவிர்த்து இவருக்கான போக்குவரத்து செலவுக்கான ஸ்டைஃபன், இது தவிர்த்து இவருடைய மெடிக்கல் அலவன்சஸ், இது எல்லாமே அரசாங்கம் பார்த்துக்கும். இந்த மாதிரி பெரிய அலவன்சஸ் இவருக்கும் இருக்கு. அடுத்து சீஃப் மினிஸ்டர், முதலமைச்சரோட சம்பளம் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2,05,000 ரூபாய் அப்படின்றது நம்மளுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கான சேலரிங்க. இது தவிர்த்து இவருக்கும் அத்தனை அலவன்சஸ் இருக்கு. ஆனால் நம்ம இவருக்கு இருக்க மாதிரி பிரைம் மினிஸ்டருக்கோ இல்லை வந்து பிரசிடென்ட்டுக்கோ இல்லை கவர்னருக்கோ இருக்க மாதிரி பெரிய மாளிகைலாம் கிடையாது. ஒரு பங்களா வீடு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது தவிர்த்து இவருக்கும் வந்து காரு, இவருடைய போக்குவரத்துக்கான அலவன்சஸ், இவருக்கும் மெடிக்கல் அலவன்சஸ், இந்த மாதிரி இவருக்கும் நிறைய அலவன்சஸ் இருக்குது. ஆனால் இந்த முதலமைச்சர்களுடைய சேலரியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த முதலமைச்சர்கள் நம்மளுடைய நாட்டில் வந்து நிறைய ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு முதலமைச்சர் இருக்காங்க இல்லைங்களா? இதில் அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய முதலமைச்சர் யார் அப்படின்னு தெரியுங்களா? தெலுங்கானாவுடைய முதலமைச்சர். இவருக்கு வந்து 4,10,000 ரூபாய் இவருக்கு வந்து மாத சம்பளங்க. அதுக்கு அடுத்தபடியாக யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கார் இல்லைங்களா? அவருடைய சம்பள தொகை எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா மாதத்துக்கு 4 லட்சம் ரூபாய் சம்பளம். ஸோ இந்த மாதிரி இந்த சீஃப் மினிஸ்டர் ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்களுடைய மாநிலமே அவங்களுக்கு சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வரிசையில் நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி அவருடைய சம்பளம் எவ்வளோ அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், 2,05,000 ரூபாய் அப்படின்றது இவருடைய மாத சம்பளம். அடுத்ததா எம்எல்ஏ அப்படின்றவங்க நம்ம இங்க ஒவ்வொரு தொகுதியிலையும் நம்ம ஓட்டு போட்டு எம்எல்ஏஸ் அனுப்புறோம் இல்லைங்களா? இவங்களுடைய சம்பளம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 2018க்கு முன்னாடி வரைக்கும் இவங்களுடைய சம்பளம் அப்படின்றது மாசத்துக்கு இவங்க 55,000 ரூபாய் வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா 2018 ஒரு சின்ன ஒரு அமெண்ட்மெண்ட் எடுத்துட்டு வராங்க. இவங்க நம்மளுக்காக நிறைய உழைக்கிறாங்க இல்லையா, அதனால இவங்களுடைய சம்பளத்தை கொஞ்சம் திருத்துவோம் அப்படின்ட்டு இவங்களுக்கு ஒரு சேலரி ஹைக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய சேலரி ஹைக்கு அப்புறமா எவ்வளோ இவங்க சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் 1 லட்சம் ரூபாய் இவங்களுக்கு சம்பளங்க. இதை தவிர்த்து இவங்க வந்து ஸ்டேட் அசம்பிளியில் நம்மளுக்காக வந்து இங்கே ஸ்டேட் அசம்பிளியில் பேசுவாங்க இல்லைங்களா? அப்போல்லாம் அவங்களுக்கு ஸ்டைஃபன் கொடுப்பாங்க, வந்து போகிறதுக்கான போக்குவரத்து சார்ஜஸ் கொடுப்பாங்க. அது தவிர்த்து இந்த எம்எல்ஏ இங்கே இருக்கக்கூடிய குவார்ட்டர்ஸில் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு அறை, இது தவிர்த்து இங்கே இவங்களுக்கான மெடிக்கல் அலவன்சஸ், இந்த மாதிரி இவங்களுக்கும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்மளுடைய பிரதிநிதிகளான எம்பிஸ், எம்எல்ஏ, சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், கவர்னர், இந்த மாதிரி இவங்களுடைய சேலரி எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்துருந்தோம். அதே மாதிரி இவங்களுக்கான அலவன்சஸ் என்ன அப்படின்னு பார்த்துருந்தோம். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நம்மளை ஆளக்கூடிய இந்த எம்பிஸ், எம்எல்ஏஸ், பிரசிடென்ட், கவர்னர் இவங்களுடைய ரோல்ஸ் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, இவங்க கிட்ட நம்மளுக்கான உரிமைகள் என்ன, நம்ம என்ன அவங்க கிட்ட கேட்க முடியும், நம்மளுடைய உரிமைகள் என்ன நம்ம அவங்க கிட்ட இருந்து பெற முடியும், இது அத்தனை பற்றியும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். முக்கியமாக ஒரு விஷயம், அத்தனை பேரும் ஓட்டு போடுங்க.